திருப்பூர் பாளையங்காடு பகுதியில் பாஜக சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், சேலை வழங்கும் நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கலந்து கொண்டார். அவர் துபாய்க்கு போகும்போது 6,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அதுலயும் நாங்க முதலீடு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்காவுக்கு போய் 7,000 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஏற்கனவே இதை பத்தி நான் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். அதுல என்னன்னா, நீ ஒரு வெள்ளை அறிக்கை தரணும். எல்லாமே வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் போறாங்க, ஆனா எந்த முதலீடுமே இங்க வந்தது மாதிரி தெரியல. ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ல, ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அது இதுவரைக்கும் செய்யல. சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு வெறும் கண்துடைப்பு மாதிரி தான் இருக்கு. ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, ஒரு நாட்டுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நம்ம நாட்டில் உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளருக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வறுமையானால், எதிர்கட்சிக்காரங்க, அதுவும் அந்நிய நாட்டால் வறுமையானால், எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியோட சேர்ந்து அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா பார்க்கணுமே தவிர, இதுல அரசியல் குளிர் காயக்கூடாது. இதுல அரசியல் செய்யக்கூடாது. இப்ப ஒரு நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு போர் வருதுன்னா, எதிரி நாட்டோட சேர்ந்துட்டு இருந்தா எந்த சூழ்நிலையோ அதே மாதிரி இவர் எதிரி நாட்டுகளை சேர்ந்தவர்களாகத்தான் கருதப்படுவார். முதலமைச்சர் மனுக்களை வாங்கியாச்சுன்னா அது குப்பையில போடுவாங்க. இதைதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. மக்கள் புரிந்து கொள்ளணும். நீங்களும் மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும். நிறைய கேள்விகளை ஊடகங்கள், மீடியா கேட்குறீங்க. இதே கேள்வியை யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது எந்த பத்திரிகையும் கேட்கவே இல்லை. யாருடைய சுற்றுப்பயணமும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க ஒரு கவுன்சிலரை கூட ஆகல, ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. நான் அவரை தோக்கடிச்சிருவேன், இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளா தான் கருதப்பட முடியும். பாஜக 330 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட பெரிய கட்சி. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு 1300 எம்எல்ஏக்கள் மேல இருக்கிறாங்க. நீங்க ஒரு ஆள் ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு மாநாடு மட்டும் போட்டுட்டு எனக்கு எதிரி அப்படிலாம் சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?